சார், அரியலூர்ல முதல்வர் ஸ்டாலின் அவர் கட்டி கொடுத்த ஒரு ஸ்கூலோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் 208 கவர்மெண்ட் ஸ்கூலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முக்கியமான விஷயம் எஜுகேஷன். ஸோ இப்படி 208 ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம பள்ளி கல்வித்துறை வந்துட்டு செயல்பட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காமராஜர் காலத்தில் இல்லாத, அண்ணா காலத்தில் இல்லாத ஒரு கல்வி எழுச்சியை தமிழகத்தில் மறுபடியும் கொண்டு வர போகிறோம். தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் இங்கே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினும் சேர்ந்து இன்னைக்கு as we speak இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நேரு ஸ்டேடியத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, அது எது உண்மைன்றது மக்களுக்கு ஒரு சைடில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற நாடகமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன ரைடு நடத்திருக்காங்க. அந்த ரைடு வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கே உள்ள ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை ஃபோக்கஸ்டாக நடத்திட்டு இருக்காங்க. இது நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடையில் 5200க்கும் மேலே கஞ்சா சாக்லேட் கிடைச்சது. இது அரசா வந்து ஒரு 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 நெகட்டிவிட்டியோட கூடாரமா இருக்கு இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை. அதை மறைக்கிறதுக்காக நீங்க ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டு வச்சு ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. நீட் வந்து ஒரு ரகசியம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ ஆட்சியே முடிய போது. இப்போ வரைக்கும் அது என்ன ரகசியம் அப்படின்றத சொல்லவே இல்லை. இன்னும் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க? ஒரு வாக்குறுதி திமுக கொடுத்ததுன்னா அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. அதுதான் உண்மை. இது ஒரு தப்பான அஜெண்டாவை அதாவது மக்களை விடுங்க, மாணவர்கள் மூலையில செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரவனும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நீட்டுன்றது இங்க இருந்து போயாது. அதை எவன் ஒழிக்கிறேன்ட்டு வந்தானே அவன் பூரா ஃப்ராடு பித்தலாட்டம். திமுக அரசாங்கம் கருணாநிதி இருக்கும் பொழுது சரி, அதற்கு முன்னாடி அதாவது அண்ணா இருக்கும் பொழுது சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் பேச்சுக்கு கொள்கை ரீதியாக மத்திய அரசை எதிர்ப்பாங்களே ஒழிய எந்த ஒரு திட்டத்தையும் வந்து எதிர்க்க மாட்டாங்க. அதற்கான திராணி இவங்களுக்கு கிடையாது. முப்பெரும் விழாக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் எடுத்துக்க? ஸ்டாலின் அணின்றது சேனல், அதான் ஆப்போட பேர், அதுதான் வந்து சேனலோட பேர். அந்த சேனல் வந்து வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள இன்னைக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க என்ன அஜெண்டா என்ன பேசணுன்றது போட்டுருவாங்க. ட்விட்டர்ல வந்துட்டு டிஎம்கேல முக்கிய பொறுப்புல இருக்கவங்கள தமிழ்நாட்டை நாங்க தலைக்குனியவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில தமிழ்நாடு தலைக்குனியவே இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடலாம். ஆனா நீ உனக்கு நான் என்னுடைய வளர்ச்சி மட்டுமே நீ பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தன் இங்க ஒருத்தன் 4th ரேங்க் 5th ரேங்க் தான் இருப்பான். ஆனா அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு இப்போ எப்பவுமே வந்து இந்த 4th ரேங்க் பையனா தான் இருந்தது. இது தேவையில்லாம நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பையனா மாறணும் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு அஜெண்டா இவங்களே எடுத்துட்டாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் தான் இருக்கிற. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், அரியலூர்ல முதல்வர் ஸ்டாலின் அவர் கட்டி கொடுத்த ஒரு ஸ்கூலோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் 208 கவர்மெண்ட் ஸ்கூலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முக்கியமான விஷயம் எஜுகேஷன். ஸோ இப்படி 208 ஸ்கூலை க்ளோஸ் பண்ற அளவுக்கு தான் நம்ம பள்ளி கல்வித்துறை வந்துட்டு செயல்பட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது இதை பத்தி? இப்போ இது ஒரு ஆஸ்பெக்ட் மேம். இது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே வந்து அதாவது இன்றைய அரசு வந்து தன்னை வந்து மக்களிடத்தில் ஒரு ஃபேக் ப்ரமோஷனில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எதுவுமே உண்மைத்தன்மை இல்லை, அதில் அவங்க சொல்கிறதுல ரியாலிட்டியே இல்லை. எல்லாமே வந்து ஒரு ப்ராக்சியாக உருவாக்கப்பட்டு அந்த ப்ராக்சியை ஃபேக்காக மக்களிடத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறது தான் வந்து இவங்களோட வேலையாக இருக்குது. எல்லாமே ஒரு திட்டம், ஒரு பேக்கேஜ் அது இதுன்னு கொண்டு வந்துட்டு மக்களை ஏமாத்துகிற மாதிரி செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க 208 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. ஒரு மேற்கூரை இடிந்து விழுகிற அளவுக்கு ஒரு கட்டுமானம் பண்ணி அது ஒரு பள்ளியில் இருக்குது அப்படின்னா நம்ம பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. 208 ஸ்கூலை மூட தானே செய்வாங்க. ஸோ இந்த சைடில் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி எழுச்சி மாநாடுன்னு ஒன்று நடக்குது. அதாவது தமிழகத்தில் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. இங்கே வந்து கல்விக்கு ஒரு 2.0 அது இது வரைக்கும் இல்லாத, காமராஜர் காலத்தில் இல்லாத, அண்ணா காலத்தில் இல்லாத ஒரு கல்வி எழுச்சியை தமிழகத்தில் மறுபடியும் கொண்டு வர போகிறோம், நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் இங்கே துணை முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினும் சேர்ந்து இன்னைக்கு as we speak இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நேரு ஸ்டேடியத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, அதாவது எது உண்மைன்றது மக்களுக்கு ஒரு சைடில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற நாடகமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை வந்து எவ்வளவு சீர்கெட்டு
இப்போ எந்த துறையில் பிரச்சனை வந்தாலும் வந்து அது வந்து அந்த துறையில் வந்து இன்டென்ஷனாக நடக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இவன் வந்து ஒரு ஒரு கயவன் இருக்கான், ஒரு ஒருத்தன் தப்பு பண்ணணும்னு இன்டென்ஷனோட பண்ணுறான், இல்லை அவனோட சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் பண்ணுறான்னு சொல்லலாம். பட் ஆனால் பள்ளி கல்வித்துறையில் வந்து நீங்கள் எந்த ஒரு தப்புமே நடக்காமல் பார்த்துக்கணும். மிட்டிகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த சைடில் நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப, ஏன்னா அங்கேருந்தா வந்து மாணவர்கள் உருவாகி அவங்க தான் வந்து வருங்கால சமுதாயமாக மாறும் பொழுது அங்கே தப்பு நடக்கக்கூடாதுன்றது ரொம்ப கீனாக நம்ம பார்க்கணும். ஸோ அதை ஒன்றும் இல்லை. இப்போ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன ரைடு நடத்திருக்காங்க. அந்த ரைடு வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கே உள்ள ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை ஃபோக்கஸ்டாக நடத்திட்டு இருக்காங்க. இது நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடையில் 5200க்கும் மேலே கஞ்சா சாக்லேட் கிடைச்சிருக்கு. இப்போ என்னன்னா இதுக்கு என்ன தொடர்பு, என்ன நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை பிடிக்கிறாங்க. அந்த 11 பேர்ல 7 பேர் மாணவர்கள். 11, 12 படிக்கிற மாணவர்கள். காலேஜ் போற வயசுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்கலாம் அடுத்த காலேஜ் போறவங்க. ஸோ 7 மாணவர்கள் பிடிபடுறாங்க. பக்கத்துல பெட்டிக்கடையில இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ அங்க உள்ள ஒரு 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 ஆசிரியருக்கு இது தெரிஞ்சிருக்காதா? அங்க உள்ள ஒரு பிரின்சிபலுக்கு இது தெரிஞ்சிருக்காதா? இல்ல தெரியலன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அதுல ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாம ஏதோ வர்றோம் போறோம்னு இருக்காங்களா? ஏன்னா இப்ப நம்ம ஒரு மாணவர்களை உருவாக்குற இடமா நம்ம பார்த்துருக்கோம். இந்தியாவினுடைய பல ஜனாதிபதிகள், பல பிரதமர்கள் உருவானது இது மாதிரி அரசு பள்ளிகள் இருந்து. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா என்ன மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஃபோக்கஸே இல்லாம ஒரு ஒரு ஆசிரியர் அங்க போறாரு, ஒரு ஒரு முதல்வர் அங்க போறாரு. அதாவது ஒரு பள்ளியினுடைய தாளாளரோ, ஒரு பள்ளியினுடைய முதல்வரோ அங்க போறாருன்னா எவ்வளவு தவறான ஒரு 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 முன்னுதாரணம் அப்படின்றது எவ்வளவு தவறான ஒரு கோட்பாட்டுக்குள்ள அந்த பள்ளி இயங்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட தாம்பரம் முழுக்க நடந்த இடத்துல வேற வேற இடத்துல நிறைய இது மாதிரி பிடிபட்டிருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய பல்கா பிடிபட்டிருக்கு. ஏன்னா அப்ப நீங்க கஞ்சாவை சாக்லேட்ல வச்சு இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில உள்ள கொண்டு போகலாம், அது ஒரு அரசு அரசு சுயநிதி ஒரு பள்ளியில நடக்குது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம். இதுக்கு என்ன அவங்க ஓகே, அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ள கொண்டு போயிட்டாங்க, வச்சுட்டாங்க. இதற்கு என்ன தடுப்பு, அதாவது இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு விஜிலன்ட் மெஷர்ஸ் என்ன எடுத்தாங்க அப்படின்னா அது பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ எப்படி போய் ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு கிரைம் நடந்தால் ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ணி கூட்டுருவாங்க, அது மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. இது இனி நடக்கக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்தாங்க, ஆசிரியர்களுக்கு என்னென்ன டிரெக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு சைடில் இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது இன்னைக்கு இங்கே ஜாதியே கிடையாது, நம்ம பேருக்கு பின்னாடி என்ன ஜாதின்னு போட மாட்டோம், வைக்க மாட்டோம்னு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மாநிலமா, ஜாதியற்ற மாநிலமா வந்து ஒரு சைடில் ஒரு ப்ரொபகண்டா போயிட்டே இருக்கு. சமூக நீதின்ற ஒரு வார்த்தையை புதுசாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே பயன்படுத்தி போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா கொல்லாங்கரை அப்படின்ற ஒரு ஊரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பொது வழியில், அதாவது பழங்குடியின மக்களும் எஸ்சி எஸ்டி பிரிவின மக்களை, அதாவது குழந்தைகள் படிக்க போறாங்க, அந்த பொது வழியில போகக்கூடாதுன்னு அங்க உள்ள ஆதிக்க ஜாதியினர் வந்து கம்பை எடுத்து வந்து அடிக்க வராங்க. நீங்க பள்ளிக்கல்வித்துறை நடத்துறது வர பள்ளிக்கே மாணவர்களை போக முடியாத ஒரு சூழல் உருவாக்குனீங்க, அப்புறம் எப்படி பள்ளிக்கல்வித்துறை நீங்க அப்புறம் என்ன எழுச்சி உருவாக்க போறீங்க? இது எவ்வளவு தவறான ஒரு ஒரு ப்ரொபகண்டா இது. இன்னைக்கு இது நடக்குது. வீடியோ ரெக்கார்டு இருக்கு. வீடியோ ரெக்கார்டில் கம்பை எடுத்துட்டு ஒரு லேடி அவங்க ஜாதியினரை கூப்பிடுது, இவன் பாரு போறான் அப்படின்னு கூப்பிடுது, அவனை வந்து அடி, இந்த வழியில் அவங்க போகக்கூடாது அப்படின்னு. இந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் 2-3 பேர் அந்த பசங்களை சேஃபாக கூட்டு போகிறாங்க. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூல் விட்டோடனே சொல்லுங்கடா நான் வந்து கூட்டு போகிறேன்றாங்க. அதாவது ஸ்கூலுக்கு போகிற வர்றதுக்கே வந்து உங்களுக்கு ஜாதிய திண்டாமை இருக்குது, நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியோடு தான் போயிட்டு வருன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது வெளியில். ஆனால் இங்கே ஜாதி கிடையாது, திராவிடம் வந்து ஜாதியை ஒழிச்சிருச்சு, இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. இப்போ இடையில சந்துரு அவர்கள், அதாவது நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு தனிநபர் கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. தனிநபர் கமிட்டி ஒன்று அமைச்சு பள்ளிகளுக்கு போகிறதுக்கு என்ன பிரச்சனை அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போகும்போது, அதாவது அவர் கிராமங்கள்லையும் இன்னும் சொல்ல போனால் தாலுக்காக்களுக்கும் உள்ள ஒன்றியங்களில் இங்கெல்லாம் போயிட்டு அவர் விசாரிக்கும் பொழுது, அதாவது கருத்து கேட்கும் பொழுது கருத்துக்களை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்களா அங்கே உள்ள ஆசிரியர்களும் அங்கே உள்ள முதல்வர்களும். அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு வழியாக அறிக்கையை தயாரித்து தமிழக அரசுகிட்ட சப்மிட் பண்ணிட்டாருன்னா, அவர் தயாரித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது மக்கள்கிட்ட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க பண்ணாது. ரெண்டாவது, அது வந்து ஒரு அரசு முடிவு பண்ணும். அரசாங்கத்தில் ஆணைகள், அதாவது அரசாணைகள் வந்து நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் போய் சட்டமன்றத்துலேருந்து ஓகே, அதுக்கப்புறம் போக வேண்டியது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அட்லீஸ்ட் என்ன நீங்கள் இதில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கன்னா, என்ன அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கூட கொடுக்க மாட்டாங்களா? அவர் வருத்தப்பட்டு பேசுகிறாரு. இத்தனைக்கும் வந்து அரசால் நியமிக்கப்பட்டவர். ஸோ இங்கே அதாவது இங்கே உண்மைன்றது வேற மேம், அதாவது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றது வேற. அதனால் 208 பள்ளிகள் நீங்கள் மூடி இருக்காங்க, ஒன்றும் இல்லை. 1204 பள்ளிகளில் மாணவர்களே சேரலை.
1224 பள்ளிகளில் மாணவர்களே சேரலைன்னா இப்போ 208 நாளைக்கு இன்னும் கூட தானே செய்யும். இப்போ அந்த 208 பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த சம்பளம் சும்மா தானே கொடுக்குறோம். அது யாரோட வரி பண்ணது? மக்களோட வரி பண்ணோம். அப்போ அது என்ன ஆகும்? இப்படி இது ஒரு செயின் ரியாக்ஷன். இதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைய பள்ளிக்கல்வித்துறைக்கோ அப்படி இல்லைன்னா தமிழக அரசுக்கோ எந்த வழியும் இல்லை. பட் ஆனால் ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதன் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம் புதுசாக, அதாவது மக்களை கவர்ற மாதிரி பேக்கேஜ் ஏதாவது போட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச என்ன சொல்கிறது, மாதாந்திர மகளிருக்கான உதவி திட்டம் அப்படின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் பேருக்கு விண்ணப்பம் போட்டதோடு இருக்குது, பணம் வரல. இனிமேல் நாங்கள் தரப்போறோன்றாங்க. இன்னும் 7 மாதம் எலெக்ஷன் வச்சுட்டு எங்கே தரப்போகிறாங்க? தரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீபாவளி போனஸ் கொடுக்கணும், அடுத்தது பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் பார்ப்பாங்களா, இதை பார்ப்பாங்களா? ஸோ ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பேராக போட்டுவிட்டு அதுக்கு கீழே இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டா அதை மக்கள் நம்பிடுவாங்க. மக்களும் ஏதோ அதாவது ஒரு சில மக்களும் திமுக அரசு வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சில மக்கள் அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அவங்களும் இது மாதிரியான ஒரு போதத்தில் தான், ஒரு மயக்கத்தில் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லவே இல்லை. நீங்கள் நாங்குநேரி, நான் பிறந்த ஊர் நாங்குநேரி, எங்கள் ஊரில் சின்னதுரன்ற ஒரு பையனை இதே மாதிரி ஜாதிய அடக்குமுறையினால வீட்டில் படுத்து கிடந்த பையனை வந்து வெட்டினாங்க. இதுவும் இதே ஆட்சி காலத்தில் நடந்தது. என்ன பண்ணாங்க? யார் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த பையன் இப்போ அதுக்கப்புறமும் அவன் இன்னொரு தடவை பள்ளிக்கு போகும்பொழுது இன்னொரு தடவை அவங்கள தாக்குதல் நடந்தது. ஸோ அது வந்து நம்ம இது 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 நம்ம பேசுறது ரொம்ப ஈஸி மேம். இது நாங்கள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம், அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த களத்தில் போயிட்டு அந்த களத்தில் அந்த கஷ்டங்களை சந்திக்கிற அந்த மாணவர்களும் அந்த மாணவர்களுடைய அதாவது அப்பா அம்மா பெற்றோரும் தான் வந்து இந்த உண்மையை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லணும். இது அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன இப்போ ஒரு காரணம், இப்போ ஏன் வந்து 208 பள்ளிகளை மூடுறீங்க? 1224 பள்ளிகளில் வந்து இன்னைக்கு அரசு நடத்துகிற பள்ளிகளும் சரி, அரசுகிட்ட வந்து சப்சிடி வாங்கிட்டு நடத்துகிற பள்ளிகளும் சரி, இதெல்லாம் சேர்த்து 1224 பள்ளிகளில் வந்து ஒருத்தர் கூட சேர்க்கலையே அப்படின்னு கேட்டால், இல்லை பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்குன்றாங்க. பிறப்பு விகிதம் அதாவது 2001 பார்த்தீங்கன்னா 10.25 லட்சம் பேர் பிறந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8.5 லட்சம் பேர் தான் பிறந்திருக்காங்க. அதனால தான் சேர மாட்டாங்க யாரும் அப்படின்றாங்க. என்னன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இந்த தடவை அதாவது எப்படியாவது மாணவர்களை சேர்க்கணும்னு ஒரு டார்கெட், ஒரு அஜெண்டா வச்சு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இந்த டார்கெட் கொடுப்பாங்க. இங்கே ஆசிரியர்கள் அப்படின்றவங்க எப்போ லைம்லைட்டுக்கு வராங்கன்னா, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கேட்கும்போது மட்டும் தான் லைம்லைட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்குது, டெய்லி பிளான் என்ன, டெய்லி ஸ்கெடியூல் என்ன, வீக்லி அவங்க என்ன ஸ்கெடியூல் வச்சுருக்காங்க, அதை என்ன சொல்கிறது, மாணவர்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குற திட்டம் வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க, எதுவுமே கிடையாது. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு இருக்கிற ப்ரெஷரில் 20% கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ப்ரெஷர் இல்லை. இப்போது ஒரு அரசு நடக்கணும், சரி அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு இல்லை, அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்டால் இல்லை பிரைவேட் ஸ்கூலில் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய அவங்க செலவு பண்ணுறாங்க, அதனால் வந்து அதை சொல்லி நான் போய் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்க்க முடியும், அரசு பள்ளியில் என்ன உட்கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் தப்பு கிடையாது, உட்கட்டமைப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் ஒரு ஆசிரியர் நினச்சா அதாவது தன்னுடைய ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு, தன்னுடைய ஒரு கன்வின்சிங் ஸ்கில்லை வச்சு ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு மாணவர்களை கொண்டு வந்து ஒரு மாணவனை பள்ளியில் சேர்க்க முடியும்னா முடியும். அப்படி எஃபெக்டிவாக இல்லாத ஒரு ஆசிரியரும் ஒரு முதல்வரும் அப்படின்னா ஒரு பள்ளியினுடைய தாளாளரும் எதுக்கு அரசு கொடுக்குற சம்பளத்தை வாங்கணுன்ற, அவங்கள மாற்றுங்க, வேறு ஏதாவது ஒரு இதில் போடுங்க. இப்போ இந்த 208 பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களும் தாளாளர்களும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாற்று நீங்கள் வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது ஒரு இடத்துல போடுங்க, ஏதாவது ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னா அதை பண்ண மாட்டாங்க. அப்படி இவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க அந்த வேலையை போய் பார்க்க மாட்டாங்க, உடனே போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. ஸோ இது அரசாக வந்து ஒரு 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 நெகட்டிவிட்டியினுடைய கூடாரமாக இருக்குது இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை. அதை மறைக்கிறதுக்காக நீங்க ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டு வச்சு ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்துட்டு 5200 கஞ்சா சாக்லேட்ஸ் வந்துட்டு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல எல்லாம் ரைட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஞ்சா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பறிமுதல் பண்ணாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல இப்ப ஸ்கூல் பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது வருஷம் வருஷம் வந்துட்டு போறாங்க எடுக்கிறாங்களே தவிர இதுக்கு என்ன தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை. என்னதான் சார் தீர்வு இதுக்கு? இது மேம், அதாவது பெற்றோர்களும் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றணுன்றது ரொம்ப தேவை மேம். இது நம்ம அதாவது அரசு வந்து மெத்தனை போக்குனா ஒரு ஒரு கம்ப்ளீட்லி இதை உதாசீனப்படுத்தி இதனால் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மாணவர்கள் எப்படியோ வருங்கால மாணவர்களை வச்சு தான் வந்து இந்த சமுதாயம் இருக்குது. சமுதாயம் கட்டமைக்கப்பட்டால், ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டால் தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா ஒரு 20-25 வருடத்துக்கு முன்னாடி உள்ள மாணவர்கள் தான் இன்றைக்கி வந்து எப்படி எக்கனாமின்றதை தீர்மானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெவன்யூ எப்படி கவர்மெண்ட்டுக்கும் சரி ப்ரைவேட்டுக்கும் சரி எப்படி ரெவன்யூன்றதை அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முதிர்ச்சி, அதில் அவங்க பண்ணுற மெனக்கெடல் இதெல்லாம் தான்
இன்றைய மாணவர்கள் அப்படின்றவங்க பார்த்தா அது கம்ப்ளீட்டாக அது ஒரு லேசினஸ்ஸு அண்ட் அவங்ககிட்ட ஒரு ஃபோக்கஸ்லெஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 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 பயம் கிடையாது, ஒரு ஒபீடியன்ஸ் இல்லை, ஒரு டிசிப்ளின் இல்லை, இப்படி உருவாயிட்டு இருக்கு மேம். இப்படி உருவாயிட்டு இருக்கும் பொழுது இது அரசு, பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து இது கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு, நம்ம இப்போ என்னன்னா ஒரு காலத்தில் நம்மளை அடிப்பாங்க, இப்போ அடிக்கக்கூடாதுன்றது ஒரு சட்டம். சரி, ஓகே, ஏற்றுக்கிறோம். எதுக்கு போட்டு சும்மா எதுக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்கணும்னு பார்த்தா அதுக்குன்னு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி அதாவது அருவாளை தூக்கி போட்டு ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுன்றது ரொம்ப பேசிக்காகி போச்சு. இப்போ ஆனாவனும் அருவாள் எடுக்கிறானுங்க, டீச்சரை திட்டுறானுங்க, டீச்சரை தப்பாக என்ன சொல்கிறது ப்ரொஜெக்ட் பண்ணி வீடியோ போடுறானுங்க, ரீல்ஸ் போடுறானுங்க உள்ளே போய். இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் தான் நம்ம பண்ணோமா அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணலை, இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது இந்த சமூகம் எங்கே தான் இந்த அதாவது இந்த மாணவர்கள் எதை நோக்கி தான் போகிறாங்கன்ற ஒரு அச்சம் வருது. அதோட பீக்கு இந்த நீங்கள் சொல்கிற இந்த கஞ்சா விஷயம் இல்லாமல் வந்து இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இல்லவே கிடையாது. அரசு நம்ம படிக்கும் பொழுதோ இல்லை அதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த 10 வருடங்களில் டிக்கெட்டில் படிக்கும் பொழுதோ அவங்களுக்குலாம் இது இருந்துதா என்னன்னு கூட தெரியாது, இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம இங்கே வந்து இப்போ பார்த்தா இன்னைக்கு அசால்ட்டாக புழக்கம் வந்து ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக இது ஏதோ நடக்குது, ஒரு குற்றம், இது இது அதாவது பல குற்றங்களில் இதுவும் ஒரு குற்றம், சமூகத்தில் நடக்கிற குற்றம் மாதிரி இதை டீல் பண்ணக்கூடாது. இது வந்து முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு 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 ரொம்ப நச்சுத்தன்மை கொண்ட ஒரு விஷயம். இது வந்து ஆசிரியர்கள் அதை விடவும் பெற்றோர்களை வந்து முனைப்போட செயல்படுத்தணும். செயல்படுத்தி பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைய அடிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க ஃபோனு நோண்டுறாங்கன்னா அதை கொடுக்கணும், வைக்கணுன்றதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. கஞ்சா அடிக்கிறதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுடைய குழந்தையோடவோ இல்லை உங்கள் குழந்தையோட நட்பு ஒரு ஒரு என்ன சொல்ல ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவன் சரி இல்லையா, அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அவன் சரி இல்லையா, ஏதோ ஒன்று அவன் சேர்ற ஒரு சேர்க்கை சரியில்லையா அப்படின்னா அதை கீனாக வாட்ச் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி பிஸியாக இருக்கீங்க, உங்களுடைய உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து பல பிரச்சனைகளுக்கு உட்படுறீங்க அப்படின்றதுனால இங்கே உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை வந்து கண்டுக்காமே இருக்கிறது ரொம்ப தவறு. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, பள்ளியில் எனக்கு தெரிய வந்து இன்னும் வந்து பள்ளியில் ஆசிரியரை மாணவரை கண்டிக்கிறதுக்காகவும் ஆசிரியர் வந்து மாணவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆசிரியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு லெவரேஜ் கொடுக்கலாம். இப்போ ஒன்றுமே கேட்கக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஓகே. ஒன்று எதை கேட்ட அது இல்லாமல் பசங்களுக்கு இப்போ உணர்வு ரீதியாக அவங்களும் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு கான்ஃபிடண்ட்டாக இல்லாமல் எதையாவது கேட்டால் உடனே போய் தூக்கப்படுறானு, இல்லை அப்படி இல்லைன்னா எங்கேயாவது மேலேருந்து கீழே ஊசி செத்துறானு. ஸோ இது ஓவராலாக எல்லாருமா சேர்ந்து பார்க்கணும். அரசுனால இது ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இன்றைக்கி அரசு இயந்திரம்ன்றது ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் இல்லை, ஒரு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்றதுனால மிக என்ன சொல்கிறது மூத்த சைக்காலஜிஸ்ட்டும் அப்படிலாம் கைதேர்ந்த நிபுணர்களும் இதை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, இது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பேசுகிறவங்க, எழுதுகிறவங்க, இல்லை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு திட்டத்தை வாங்கி இதை எப்படி நிறுத்தணும், அதாவது இன்றைக்கி குழந்தைகளோட மாணவர்களோட மொத்த அதாவது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமானு தெரியாது, பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட்டாக அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி மொத்தமாக மாற்றினா இதெல்லாம் குறைய வரும். அதுபோக எப்படி ஒரு ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ரேப் நடந்துன்னா, ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்ததுன்னா அவங்கள கொல்லணும், வைக்கணும். அதே நேரத்தில் ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரேப் பண்ணி கொல்றாங்க அப்படின்னா அதை அவங்கள கொன்றணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம சட்டத்தை எதிர்பார்க்குறோம் இல்லையா. அதை மாதிரி மாணவர்களை சம்மந்தப்பட்டு நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த மாணவர்களுக்கு எதிராக போக்சோ எவ்வளவு பிரச்சனைகள் அதுவும் தனியாக போயிட்டு இருக்கு. உள்ள ஆசிரியர்களே போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறதுலாம் அது சைடு போயிட்டு இருக்கு. ஸோ மாணவர்களுக்கு எதிராக இல்லை, மாணவர்களை இன்வால்வ் பண்ணி ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு கிரிமினல் விஷயம் நடந்தது, ஒரு கிரைம் நடந்தது அப்படின்னா அதற்கான தண்டனைகளும் வந்து அதிகமாக்கும் பொழுது இது ஒரு ஒரு கன்க்ளூசிவாக இது ஒரு இடத்துல கொஞ்சம் அட்லீஸ்ட் சதவீத அடிப்படையில் அது குறைஞ்சிட்டு வந்துன்னா நமக்கு நல்லதுதான் மேம். இதே மாதிரி தான் வந்துட்டு நீட் வந்து ஒரு ரகசியம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ ஆட்சியே முடிய போது, இப்போ வரைக்கும் அது என்ன ரகசியம் அப்படின்றத சொல்லவே இல்லை. இன்னும் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க? இப்போ நீங்கள் கருணாநிதியினுடைய மகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஜெயிச்சாங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜெயிச்சாங்க. தூத்துக்குடியுடைய எம்பி அவங்க தான். அவங்க ஜெயிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லி ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா, இங்கே வந்து விதவைகள் அதிகமாக கூடிட்டு இருக்காங்க. விதவைகள் அதிகமாக கூடுறதுக்காக காரணம் என்னென்னா இங்கே உள்ள டாஸ்மாக் தான். டாஸ்மாக்கை எப்போ இழுத்து மூடுவீங்க, நாங்கள் வந்தால் படிப்படியாக டாஸ்மாக்கை மூடுவோம் அப்படின்னாங்க. இன்னும் வந்து அதாவது படிப்படியாக டாஸ்மாக்கை மூடுவோம் அப்படின்னா ஒரு டாஸ்மாக் கூட மூடலை தான் உண்மை. மாறாக இருக்கிற டாஸ்மாகில் பாருங்க அதிகமாச்சு, மகளிருக்கான டாஸ்மாக் திறந்தாங்க, இதுதான் உண்மை. மகளிருக்கான டாஸ்மாகில் பார் திறந்தாங்க, இதுதான் உண்மை. என்ன சொல்ல இது எதுக்கு சொல்ல வரேன்னா,
இவங்க ஜெயிச்சு உள்ள வரணுன்றதுக்காக எந்த திட்டத்தை வேணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க மேம். இது வந்து திமுக ஏறக்குறைய அவங்களுடைய 75 ஆண்டு வரலாற்றில் இவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறது. இன்னும் மக்கள் அவங்கள நம்பிட்டு இருக்காங்க. ஒரு வாக்குறுதி திமுக கொடுத்ததுன்னா அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. அதுதான் உண்மை. இது ரொம்ப பேசிக்கான ஸ்டேட்மெண்ட். திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு ஒரு டாஸ்மாக நான் வந்து ஒழிச்சிடுவேன், இங்கே வந்து இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படி. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு என்ன பதில்? அதுக்கு என்ன வச்சுருக்காங்க? அதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்க? இவங்க டாஸ்மாகே மூடிடுவோம் படிப்படியாக அப்படின்னாங்களே, இன்னைக்கு கருணாநிதியோட மகள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? எப்படி இறந்தாங்க? இறந்தது காரணம் வந்து இன்னைக்கு கள்ளச்சாராயம். அதுக்கு ஒரு வகையில் காரணம் வந்து இன்னைக்கு குடியால் மக்கள் வந்து அவதிப்படுறதும், குடியால் என்ன சொல்கிறது, அந்த அவங்க கணவனால் இழக்கிறதும் தான் நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்றது ஒரு நம்ம ஒரு கேள்வியாக வைக்கலாமே வெளியே. ஆனால் அவங்க சொன்னதை அவங்க நிறைவேற்றலைன்றது உண்மைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு செங்கல் எடுத்து காமிச்சார். எய்ம்ஸ் 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 எய்ம்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் வந்து அட்லீஸ்ட் நாங்களாவது மருத்துவ கல்லூரிகள் நிறைய கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை மருத்துவக் கல்லூரிகளும் கொண்டு வந்தாங்க? இதே உதயநிதி ஸ்டாலின் நம்ம கேட்டோம்னா எத்தனை கல்லூரியில் கொண்டு வந்தார்? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோன்றது தான் இவங்களோட பிரைமரி அஜெண்டாவே. இந்த எலெக்ஷனில் 2021 எலெக்ஷனில், அதுக்கப்புறம் 2024 எலெக்ஷன்லையும் சரி, பிரைமரி அஜெண்டாவே நீட்டை ஒழிச்சிருவோன்றது தான். அதை பற்றி அது ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா நீட்டு வேணும் அப்படின்றது யார் போயிட்டு வாதாடுறா, எது உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறான்னா இன்னைக்கு நளினி சிதம்பரமுடைய ஒய்ஃபு. சிதம்பரம் காங்கிரஸ் கூட தான் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. என்ன இது? எந்த மாதிரியான ஈக்குவேஷன் இது? இது எப்படி இவங்களே கொண்டு போயிட்டு அங்கே நீட்டு வேணும்னு போராடுறாங்க, அங்கே நீட்டு வேணும்னு போராடிட்டு இங்கே வந்துட்டு நீட்டு வேண்டாம் நாங்கள் தடை பண்ணிடுவோம் அப்படின்னா இது எந்த மாதிரி? இதையும் மக்கள் நம்பி ஏமாறுறாங்க. அதாவது நீட்டு அது மாதிரி இப்போ 1 2 நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே வந்து மத்திய கல்விக் கொள்கை கிடையாது, மத்திய கல்விக் கொள்கையில் நாங்கள் உள்ளேயே வரவிட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்று வரப்போகிறோன்னு நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு 13 பேர் கொண்ட குழுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க 2024 தாக்கல் பண்ணியாச்சு. அரசு ஒரு வருஷம் கழிச்சு அந்த அறிக்கை எடுத்து படிக்குது. 2025 அந்த அறிக்கையை எடுத்து படிச்சுட்டு அதை பார்த்துட்டு இப்போ இதை நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் இதில் எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதிமுக அடிச்சு ஆடிடும். இதெல்லாம் சொன்னீங்களே, இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுரும் அப்படின்றதுக்காண்டி அதை மொத்தத்தையும் மாற்றுறாங்க. அந்த அறிக்கையில், அதாவது முருகேசன் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்னென்ன இருந்ததோ மாநில கல்விக் கொள்கைன்னு அதை மொத்தத்தையும் மாற்றுறாங்க. மாற்றிட்டு அதில் என்னென்ன முடியுமோ பேருக்கு ஒரு 4-5 விஷயத்த சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இந்த விழா நடத்துகிறாங்க. அதில் தான் இந்த தமிழ் புதல்வன் அது இதுன்னு இன்றைக்கி இந்த விழா நடத்துகிறாங்க. என்னென்னா இவங்களால் எதையுமே மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இது வந்து இவங்க அதாவது இன்னெஃபிஷியன்ட்ன்றது ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து மத்திய அரசாங்கத்தை என்றைக்குமே பகச்சிக்க வேண்டான்னு இது வரைக்கும் ஆட்சி பண்ணது தான் மாநில அரசாங்கம். திமுக அரசாங்கம் கருணாநிதி இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு முன்னாடி அதாவது அண்ணா இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் பேச்சுக்கு கொள்கை ரீதியாக மத்திய அரசை எதிர்ப்பாங்களே ஒழிய எந்த ஒரு திட்டத்தையும் வந்து எதிர்க்க மாட்டாங்க. அதற்கான திராணி இவங்களுக்கு கிடையாது. ஒன்றும் இல்லை, 15,000 கோடி ரூபாய் பேக்கேஜை கிட்டத்தட்ட வாங்கி வச்சிருக்காங்க. 50 வருஷமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா? இவங்க இன்னும் 10 ஆண்டு இவங்க திமுக இருந்தாலும் இவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கணும். அதுலேயும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து நிலுவையில் இருக்குது இன்ட்ரெஸ்ட். பழைய முதல்ல உள்ள ஆட்சியிலேருந்து இப்போ இருக்கிற ஆட்சி கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபா வந்து அந்த பேக்கேஜ், அதாவது கடன் வாங்கியிருக்கிறாங்க. 8,000 கோடி ரூபா வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நான் மத்திய அரசு எதிர்ப்பேன் அப்படின்னா அவன் அதை திருப்பி கேட்க மாட்டானா? கூடுன்னு நீயே ஒழுங்காக பண்ண மாட்டேற அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு 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 முந்தானத்து 2 நாளுக்கு மேலே ஒரு தகவல் வருது. சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு, ரெவன்யூ சர்ப்ளஸ் எவ்வளோன்னு வருது. இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் நிதியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு அப்படிலாம் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு 2023 யார் நிதியை சர்ப்ளஸாக வச்சுருக்காங்க, யார் டெபிசிட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு அதில் முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபா டெபிசிட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம். இவங்க திட்டம்னு செயல்படுத்துனா இப்போ ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா தான் வருமானம் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா வருமானத்தில் எப்படி அந்த குடும்பத்தை நடத்தணும், மீதி உபரியை எவ்வளோ சேர்த்து வைக்கணுன்றது அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப லெவலில் உள்ள கால்குலேஷன். நான் அதை விட்டுட்டு என் குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காண்டி 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கி நான் பெருசாக ஆக்கி வச்சுட்டு நான் பாரு என் குடும்பம் எப்படி இருக்கு பாரு நான் காமிச்சு நான் பாட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா எவ்வளோ நாள் நான் தாக்க முடிப்பேன்? அதுதாங்க தமிழ்நாடு நடந்துக்கிட்டு இருக்கு. திட்டம் அது இது பிளானு பேக்கேஜ் அது இதுன்னு போட்டுட்டு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு பெரிய அரசாங்கம் நாங்கள் எவ்வளோ திட்டத்தை செயல்படுத்துகிறோம். பீகாரில் இது இருக்கா, உத்தரப்பிரதேசத்தில் இது இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குன்னா இந்த ரெவன்யூ சர்ப்ளஸாக இருக்கிற மாநிலத்தில் முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது.
ஏன்னா அவன் தேவைக்கு மக்கள்கிட்ட செலவழிக்கிறான். பணம் இருந்தாதான் நாளைக்கு கஷ்டம்னு வந்து அந்த இடத்துல செலவு பண்ணி இவங்க கஷ்டம்னு வந்தால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கும், நவம்பர் மாதத்தில் இப்போ நாளைக்கு வெள்ளம் வந்துன்னா மத்திய அரசில் போய் நம்ம கையேந்தி நிற்போம். ஏன் அந்த நிலைமை வருது? நீ ஒழுங்காக ஒரு தற்சார்பு ஒன்றும் இல்லை, ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நீ வந்து கடைப்பிடிச்சி உனக்கு நீயே பணம் வச்சு தான் நீ செலவழிச்சிட்டு போகிற. அப்பவும் மத்திய அரசு கொடுக்கலான்னு சண்டைக்கு வருவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை அவனே பார்த்துக்குருவான். அவன் இதை கொடுக்க மாட்டான், அதை கொடுக்க மாட்டான், நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாரு. கொடுத்துருக்கேன்னா நீ கடை வாங்கி கொடுத்துருக்கியா? அவன் சொந்த காசை செலவழிக்காமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு வச்சுருக்கான். இந்த ஒரு பேசிக் ஈக்குவேஷன் கூட தெரியாமல் தான் இங்கே அரசு நடந்துகிட்டு இருக்கு. அதனால் மத்திய அரசு நீட்டுன்னு இல்லை, எதை கொண்டு வந்தாலும் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பண்ணுவோன்னு மக்களை ஏமாற்றுவாங்க. அதை நாங்கள் பண்ணி காட்டுவோம், மக்களை மத்திய அரசு இப்படிலாம் கெடுக்குது பாருங்கள், இப்படிலாம் கஷ்டப்படுத்துது பாருங்கன்றதெல்லாம் காமிச்சிட்டு இப்போது இந்த நீட்டுனால செத்தவங்க எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் செத்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்ற கணக்கே நமக்கு தெரியும். அதை விட 3 மடங்கு திமுக ஆட்சியில் செத்துருக்காங்க. ஒருத்தன் பேர் நமக்கு தெரியாது. ஏன்னா மீடியாவும் இவங்க பே பண்ண ஒரு பெய்டு கைக்குள்ளேயே தான் இருக்குது. அவனுங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் அதே எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்பொழுது டெய்லி நைட்டு பேசுவானு. நாளைக்கு இல்லைனாலும் நேற்று உள்ள கண்டென்ட் இன்றைக்கி வச்சு பேசிகிட்டு இருப்பானு. ஸோ இது எதையுமே வந்து திமுகவால் மத்திய அரசை எடுத்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீட்டுன்றதெல்லாம் வந்து இங்கே ஒளியவே விளையாது. நீட்டு தான் இனிமேல் நீங்கள் நீட்டை நோக்கி தான் மாணவர்கள் படிக்கணும். இன்னும் மாணவர்களை போட்டு அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. திமுக தான் மாணவர்களை குழப்பினதே, நீட்டு கிடையாது வைக்காது. இப்போ புதுசாக அந்த விஜய் வந்து குழப்பிட்டு இருக்காரு. அதாவது அவர் ஒழுங்காக படிக்கலை, அவங்க ஒரு மாமா ஒருத்தர் லைலா காலேஜில் பிரின்சிபலாக இருந்தார் மேம். அதை வச்சு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. லைலா காலேஜில் எல்லாரும் சேர முடியுமா? நீங்கள் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறவங்களாம் சேர முடியும். எவ்வளோ அதுக்கு ரெக்கமெண்ட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? அதை மீறி தான் நீங்கள் லைலாவில் சேர முடியும். இவர் மாமா ஒரு எக்ஸ்பிரின்சிபலாக இருந்தாருன்னா அதை வச்சு சேர்ந்துட்டார். இவர் பாட்டுக்கு லைலாவில் படித்து முடிச்சுட்டு இப்போ அவங்க அப்பா மூலயமா அவங்க அப்பாவுடைய என்ன சொல்கிறது ஒரு இன்புட்டில் இவர் இன்றைக்கி நான் நடிகர் உச்சத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வந்து நீ நீட்டு கிடையாது, நீட்டை நான் ஒழிக்க போகிறேன் அப்படின்றாரு. நீட்டுன்றது எதுக்கு? இப்போ நான் படித்து வரேன், 1ஆவதுலேருந்து நான் 12ஆவது வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னா அதை படித்து நான் எந்த அளவுக்கு ஒழுங்காக படிச்சிருக்கேன், என்னுடைய டேலண்ட்டை வச்சு நான் ஒரு அசஸ்மெண்ட், அது நீட்டுன்றது ஒரு அசஸ்மெண்ட், ஒரு தேர்வு, அதை கிளியர் பண்ணி நான் அதை கிளியர் பண்ணிட்டு நான் பாருங்க, நான் அந்த நீங்கள் ஒரு தேர்வு வச்சாலும் அந்த தேர்வு நான் வெற்றி பெற்றேன், நான் தான் இதுக்கு தகுதியானவன், நான் என்னை ப்ரூவ் பண்ணேன், நான் போய் எழுதுறேன். இதில் உங்களுக்கு என்ன பயம்? நீ அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோ. அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த தகுதியை வளர்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு அவன் கூட இருக்கான், அவன் தகுதியில் கூட இருக்கான் அப்படின்னா, தகுதியில் கூட இருக்கான்னா உன் தகுதி எப்போ வளர்க்க போகிற? நீங்கள் அரசுகிட்ட என்ன கேட்கணும்னா, உங்கள் தகுதியை வந்து நீட்டு தேர்வுக்கு நான் எழுதி ஜெயிக்கிற அளவுக்கு என்னுடைய தகுதியை மாற்றுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நீட்டு வேண்டான்னா, இப்போ ஒரு இடத்துல தேர்வு இருக்குது அப்படின்னா அந்த தேர்வு தைரியமாக எவன் அட்டன் பண்ணுறானோ அவன் தான் வந்து என்ன சொல்கிறது வின்னர். அதை விட்டுட்டு எனக்கு தேர்வே வேணாம், நான் வேறு மாதிரி வின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது தப்பு இல்லையா? இது ஒரு தப்பான அஜெண்டாவை அதாவது மக்களை விடுங்க, மாணவர்கள் மூலையில் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரவனும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும் பொழுது நீட்டுன்றது இங்கேருந்து ஓயாது. அதை எவன் ஒழிக்கிறேன்ட்டு வந்தானே அவன் அப்புறம் ஃப்ராடு பித்தலாட்டம். ஆமாம், அதை நம்பக்கூடாது மக்கள். சார், இப்போ சொசைட்டியில் வந்துட்டு நீட்டை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு பேசுறதுக்கும் இருக்கு, தீர்க்கறதுக்கும் இருக்கு. எவ்வளோ வருஷமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கப்போ அதை பற்றி பேசாமல் அதை எதுவும் பண்ணாமல் இப்போ முப்பெரும் விழாக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் எடுத்துக்க? இதுக்கு இப்போ எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல மேம். இப்போ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளும் டேக்ஸ் கட்டுறோம், நம்மளோட டேக்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க, தப்பு கிடையாது. அவங்களுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம், அதற்கான சர்வீஸ் தான் அவங்க நமக்கு தராங்க, ரோடு போட்டு கொடுக்குறாங்க. இது இன்றைக்கி மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லி அங்கங்கே தோண்டி மட்டும் போட்டிருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இந்த அக்டோபர் முடியும் போது தான் நமக்கு தெரிய வரும் எப்படியான பிரச்சனைகள் இதில் வரப்போகுதுன்னு தெரிய வரும். அங்கே ஏதோ ஒன்று செலவு பண்ணுறாங்க, அதனால் அவங்க டிமாண்ட் பண்ணுற டேக்ஸை நம்ம கட்டுறோம். பட் ஆனால் இதில் எவ்வளவு சதவீதம் வந்து ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், அப்பா, இந்த மாதிரி இவங்க பேரை குளோரிஃபை பண்ணுறதுக்கு, இவங்களுடைய கட்சியை குளோரிஃபை பண்ணுறதுக்கு செலவழிக்கிறாங்க இல்லையா? எல்லாத்துலேயும் இந்த கருப்பு சிவப்பை கலர் இவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஒரு அரசு முத்திரையோட, அரசு எம்பளத்தோட, அப்படி இல்லைனா ஒரு தமிழ் சம்மந்தப்பட்ட, அப்படின்னா ஒரு தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட வாக்கியங்களோட இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் அப்பான்னு வைங்க, இது வைங்க, ட்ரெஸ்ஸு வேறு, இதே மோடி அவர்கள் இத்தனை ட்ரெஸ்ஸு போடுறாரு, இத்தனை இது பண்ணுறாரு, அத்தனை இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ இவர் டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு, டெய்லி ஒரு கலரு, டெய்லி ஒரு விக்கு அப்படின்னு வச்சுட்டு வர, இதெல்லாம் எங்கேருந்து செலவு? யார் செலவு? இப்போ இவர் சொந்த செலவுனா இப்போ மோடி அவர் சொந்த செலவு அதெல்லாம் பண்ண மாட்டாரா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு அதுக்கு பதில் இருக்கா அப்படின்றதெல்லாம் அவர் இந்த செலவுலாம் எப்படி, இந்த செலவுக்கான ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து இன்றைக்கி உள்ள திமுக அரசாங்கம் வந்து இன்றைக்கி மக்களிடத்தில் வெளியிடணும் அப்படின்றது ஒரு தாழ்மையான கோரிக்கையை நான் வைக்கிறேன். இது மக்களே வைக்கணும். ஏன்னா சும்மா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு அரிசி பருப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு போர்டு கூட வைக்க வேண்டாம் மேம். நீங்கள் கொண்டு போய் ரோட்டில் ஒரு டேபிளை வச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஈயா மொச்சு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு நீங்கள் மேடை போட்டு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுடன் ஸ்டாலினுக்கு ஒரு ஏரியாவில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னா அந்த மனுவை வாங்குறதுக்கு இவங்க போடுற செட்டப் இருக்குது தெரியுமா?
மனுன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு யூசுவலா வந்து திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லயும் கலெக்டர் குறைதீர்ப்பு நேரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ம். நீங்க 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். 1 மணிக்கு அவங்க சாப்பிட போயிருவாங்க. அதுக்கப்புறம் 3 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க கொண்டு போய் மனுவ குடுத்துட்டு வரலாம். இவ்வளவுதான். இதுதான் உங்களுடன் ஸ்டாலின். இதுக்கு சேரு, சுத்தி உள்ள லைட்டிங்கு, அப்புறம் அந்த உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த ஹோர்டிங்ஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில கெஸ்ட் வந்தாங்கன்னா, கெஸ்ட்ட உட்கார்றதுக்கான அந்த கெஸ்ட் சேர்ஸு, அதுக்கப்புறம் அதில உள்ள ஆட்களுக்கு சாப்பாடு, வர்ற மக்களுக்கு சாப்பாடு. ஒரு மனு குடுக்க வரவன சாப்பாடு போட்டு அனுப்பணுன்ற தேவையே கிடையாது. இது ஏன் பண்ணல? என் கஷ்டத்த நான் சொல்ல வரேன். நீ சாப்பாடு குடுக்கணுன்றது நல்லது. எதுக்கு குடுக்கணும்? என்ன ரெக்வயர்மென்ட் இருக்கு? அத நீ வேற எதுலயாவது அத உங்களுடன் ஸ்டாலின் உங்க பேர்ல நீங்க போட்டுக்கிட்டு, நீங்க பாட்டுக்கு இதுக்கு இவ்வளோ செலவழிச்சுட்டு, அதுவும் வந்து சாதாரண கொட்டகைலாம் கிடையாது. இருக்கிறதுலே ஃபைனஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். சுத்தி இருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப கிராண்டரா, ரொம்ப ஏதோ எக்ஸூபரண்டா அவ்வளோ அளவுக்கு அப்படி இருக்கு. அந்த செலவே அது கிட்டத்தட்ட ஒரு 1000 இடத்துல 2000 இடத்துல நடந்தாலே அதுவே பல கோடிகள தாண்டும். அப்ப அதெல்லாம் யாரு பொறுப்பு அதுக்கெல்லாம்? இப்படி நீங்க எல்லாம் உங்கள ப்ரமோட் பண்ணும்போது ஒண்ணும் இல்ல. வெளிநாட்டுக்கு போறீங்க. போயிட்டு நீங்க அங்க உள்ள அதுவே ஃபேக். வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்க போரூர்லயும், வெங்கல்லையும் இருக்கிற கம்பெனி ஃபுல்லா ஆல்ரெடி வந்து அவன் இப்போ ஒரு யூனிட் கட்டியிருக்கான், 2 யூனிட் கட்டியிருக்கான்னா, அந்த 3வது யூனிட், 4வது யூனிட் அவன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவான். ம். அவன் கம்பெனியோட பிரான்ச்சஸ வந்து கூட்டிட்டே போவான். அப்படி இல்லன்னா, அவன் கம்பெனிய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகும்பொழுது, அந்த எக்ஸ்பான்ஷன் இப்போ ஒரு யூனிட் முடிச்சுட்டு நான் 2வது யூனிட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்கறதுக்காக நான் அந்த லோக்கல் பாடிட்ட போறேன். லோக்கல் பாடிட்ட போயிட்டு நான் விண்ணப்பிக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் பக்கத்துல இருக்கு. நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இத்தனை ஊழியர்கள் நான் உள்ள கொண்டு வர போறேன். இத்தனை செயல்திறன் உள்ள மோட்டர் இதெல்லாம் இது வந்து நான் ஒரு அஃபிடவிட் மாரி குடுக்கணும். நான் குடுக்கணும். குடுக்கும்பொழுது அதை இவங்க பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு, இவன் எக்ஸ்பேண்ட் பண்ண போறானா? இவன் எந்த ஒரு கம்பெனி? இவன் வெளிநாட்டு கம்பெனி. இவன் எங்க இருக்கான்? ஜெர்மன்ல இருக்கான் அப்படின்னோனே, இவரு இங்கேருந்து ஜெர்மன் கிளம்பி போயிறாரு. ஜெர்மன் கிளம்பி போய், ஐயா இந்த எக்ஸ்பான்ஷன் ஒண்ணு நடக்குது. இத நான் தான் சொல்லி நடக்குது அப்படின்ற மாரி காட்டணும் அப்படின்னு சொல்லி அங்க போய், இத நான் அங்கேருந்து ஈட்டிட்டு வந்தேன். இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட அவன் ஏற்கனவே இங்க இருக்கிறான். அவன் எக்ஸ்பேண்ட் தான் பண்ண போறான். அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவனே காசு வச்சிருக்கான். ம். அதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்க போனவன, இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அது ஜெர்மன்லேருந்து இவங்களே கூட்டு வந்து அதை பண்ண சொன்ன மாதிரி ஆக்கிடுறாங்க. இதுதான் வெளிநாட்டு முதலீட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈட்டிட்டு வந்தாருன்னு சரி ஈட்டிட்டு வர்றவர் சும்மா இருக்கிறா. அதுக்கு இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போடியம் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி அதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரன்ஸு, எத்தனை இதுன்ற மாதிரி எவ்வளவு லட்சத்தை ஈட்டிட்டு வந்தார், எத்தனை எம்ஓஇ சைன் பண்ணார், எத்தனை டீல்ஸை முடிச்சாரு, எத்தனை கம்பெனிஸ் உள்ளே வருது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இங்கே இருக்கிற கம்பெனிஸை ஃபேக்காக இவரு போய் ஏதோ கூட்டு வந்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டேடியம் போட்டு, அதுக்கு ஒரு மைக்லாம் செட் பண்ணி, அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி, அதுக்கு ஒரு செலவு எல்லாத்தையுமே வந்து சாதாரணமாக முடிக்க வேண்டிய இது வந்து யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் கெசட்லேருந்து ஒரு அறிக்கை வரும். இதெல்லாம் அவர் கொண்டு வந்தார், இதெல்லாம் ஈட்டிட்டு வந்திருக்காரு, இதெல்லாம் பண்ணாங்க, முதலீடு பண்ணாங்க, வச்சாங்க அப்படின்றது இவ்வளோதான் வரும். இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பிரிண்ட்டுக்கார செலவு அவ்வளோதான். செய்தித்துறை வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். அதுக்கு ஒரு செலவழிச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆப்னு அத்தனை ஆப். இதெல்லாம் திமுக அவங்க காசில் பண்ணுறாங்களா, மக்கள் காசில் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ இதெல்லாம் மக்களுக்கு பாதி தெரியவே தெரியாது. என்ன ஆப் இருக்குது, என்ன ஏதுன்னு எவருக்கு தெரியும்? இங்கே எத்தனை பேருக்கு செல்ஃபோன் இருக்குது மேம்? கிட்டத்தட்ட 30% பேர் தமிழ்நாட்டில் 30% பேர் கூட செல்ஃபோன் கிடையாது. நம்மகிட்ட இருக்குன்றதால எல்லாத்தையும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க முடிய இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? ஸோ அதனால் வந்து இவங்க பண்ணுற எந்த திட்டமும் வந்து இன்க்ளூசிவான தமிழ்நாடுக்கு இருக்கானா இல்லை. எல்லாம் வந்து இன்னைக்கு நெட்டை நோண்டுறவனுக்கு இதெல்லாம் தெரியும் நடக்குதுன்னு. நீங்கள் அத்தனை நீங்கள் சொன்னீங்களா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லி வச்ச மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் ஆட் ஆகிருக்காங்க. அந்த சேனல் பேர் கூட சொல்கிறேன், ஸ்டாலின் அணின்றது சேனல். அதுதான் ஆப்போட பேர், அதுதான் வந்து சேனலோடைய பேர். அந்த சேனல் வந்து வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே இன்றைக்கி எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கான். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க என்ன அஜெண்டா என்ன பேசணுன்றதை போட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க பாதி பேருக்கு வந்து தமிழே அது எப்படின்னா பேச்சு வழக்கு தமிழ் தான் தெரியும், எழுத்து வழக்கு தமிழ் அப்படி இல்லைன்னா படிப்பு வழக்கு புத்தக வழக்கு தமிழ்லாம் தெரியாது. அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ் மாற்றி எப்படி பேசலாம், அதை எப்படி உள்வாங்கி என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற ரியாலிட்டியை புரிஞ்சு ப்ராக்டிக்கலாக பேசலாம்னா தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இதை நீ பேசணுன்றது அஜெண்டா முடிஞ்சு அதில் வரி மாறாமல் அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, எடப்பாடியார் சைட்லேருந்து அதிமுகலேருந்து நீட்டாக எவன்லாம் பேசுகிறவனை பூரா அடுக்கி அது என்ன சொல்கிறது ரோன் காலம்னு அடுக்கி வார்த்தை மாறாமல் அவனுக்கு பேசுகிறது அப்படியே வீடியோ வருது வெளியில். என்ன சொல்கிறேன்னா, இது நீங்கள் காசு கொடுக்காம எப்படி பண்ண முடியும்? இப்போ நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா உணர்ச்சி பூர்வம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பேசுவேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தேவையான பதிலை கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியலன்னு போயிடுவேன். ஆனால் நூல் பிடிச்ச மாதிரி யாராவது எழுதி கொடுத்தா நான் எப்படி பேசுவேன்? ஆனால் இவங்க எல்லாரும் எழுதி கொடுத்தது நூல் பிடிச்ச மாதிரி ஒருத்தன் மாறாமல் ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அதுக்கு பணம் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒருத்தரை செட் பண்ண முடியும்? அவன் எதுக்கு ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறான்? அப்படி நீங்கள் காசு கொடுக்கணும். இது யாரு காசு? இது இப்போ திமுக ஐடிவிலேருந்து போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இது அரசு பணம் இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா
அதுலேயும் கையாட நடந்தது அப்படின்னா, அதுவும் ஒரு கரப்ஷன் பேஸ்டு மணி அப்படின்னா, அது தப்பு இல்ல. ஸோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்னைக்கு வந்து மக்கள வந்து ப்ரமோஷன் பேஸ்ட்ல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்தி, அதே நேரத்தில ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்தி, இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள திமுகவினுடைய கைக்கூலிகளாவே இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. ம். இன்னைக்கெல்லாம் ஒரு சில ஜேர்னலிஸ்ட்ன்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்காக வாதாடுறாங்க. அதாவது ஜட்ஜ் தோத்துருவார். ஜட்ஜே ஐயோ! என்னால இதுக்கு இவர் பேசுறதுக்கு ஜட்ஜ்மென்ட்டே குடுக்க முடியாதுன்னு எந்திச்சு போயிடுற அளவுக்கு வாதாடுறாங்க. பார்த்தா கேட்டா ஜேர்னலிஸ்ட் நாங்க நடுநிலையாளர்ன்னு சொல்றாங்க. ஆளும் அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகள இப்போ இப்போ எடப்பாடியார் அவர்கள் நீங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. பேச முடியாது. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி இன்னைக்கு. ஆளும் அரசாங்கம் மக்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அதனால மக்கள் எவ்வளவு இன்னல சந்திக்கிறாங்கன்றத நீ தைரியமா பேச முடியல. என்னதான் ஆளும் அரசாங்கம் பிரச்சனை பண்ணாலும், அத நீ கவர் பண்றதுக்கு, அதுக்கு நீ வந்து ஒரு முட்டு குடுக்குறதுக்கு பேசுன அப்படின்னா, அதிலேயே ஒரு தப்பு இருக்குன்னு தானே ஆகுது. ஸோ அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலயோ, இந்த ஜர்னலிஸ்ட் மேலயோ இந்த காசு வாங்கிட்டு இந்த நைட் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்களே, திமுக என்ன பண்ணாலும் நல்லதுன்னு. அவங்கள நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்ல. மக்கள் இத புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியார் அடுத்த சிஎம் ஆக்கிட்டு பேசாம போயிரணும். அவ்வளவுதான் சொல்றேன். சரி, இவ்ளோ விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா ட்விட்டர்ல வந்துட்டு டிஎம்கேல முக்கிய பொறுப்புல இருக்கவங்கள தமிழ்நாட்ட நாங்க தலகுனியவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில தமிழ்நாடு தலகுனியவே இல்லையா சார்? இல்ல மேம். தமிழ்நாடு தலகுனியவே இல்ல அப்படின்னா, தமிழ்நாடு வந்து அதாவது அ அ ஒரு 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 தமிழ்நாடுக்குன்னு ஒரு தனி ஒரு அந்தஸ்து இருந்தது மேம். அந்தஸ்து அப்படின்னா எப்படின்னா, அ கல்வி, அ பொருளாதாரம் இதுலலாம் வந்து நம்ம முன்னாடி நம்பர் 1 இருக்கோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். அப்படின்றது இல்லாம, ஒரு ஒரு சைஸபிளான ஒரு விக்டரி நம்மட்ட இருக்கு. அதாவது இதுக்கு அரசு தான் காரணமானா, நம்ம இயல்புலயே வந்து நம்ம அடுத்து என்ன நம்மளுடைய வளர்ச்சி என்ன, சுயமா நம்ம வளரணும், குடும்பமா நம்ம எப்படி வளரணும், சமூகமா நம்ம எப்படி வளரணும்ன்றத நம்மளே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, அதில எவ்வளவு வேகமா முன்னேறணும்ன்றத மக்களுக்கே நமக்கான உணர்வின் மூலியமா நம்ம வளர்ந்து, ம். நம்ம உருவாக்கி வச்சு ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி அதில ஒரு 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 சின்சியாரிட்டி இருந்தது. ஒரு நேச்சுராலிட்டி இருந்தது. இது வந்து இப்போ அத வந்து எல்லாத்துலயும் நான் தான் நம்பர் 1 ஒரு குவான்டிஃபை பண்ணி, சும்மா இதுல நான் நம்பர் 1, அதுல நான் நம்பர் 1, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல நான் தான் நம்பர் 1ல இருக்கேன். இந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்குன்னு எல்லாமே ஒரு ஒரு கணக்கு காட்டணும் அப்படின்றதுக்காண்டி ஏதோ மாறுது. ம். ஸோ கணக்கு காட்டணும் அப்படின்னு மாறி இப்போ யூசுவலா எப்படின்னா, இப்போ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் வரான் அப்படின்னா, அவன் நமக்கு வந்து பெருசா தெரிவானா? ஆப்வியஸ்லி அவன் பெருசா தெரிவான். ஆனா அதோட 4த் ரேங்க் எடுக்கிற ஒருத்தன் பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா நாலேஜா மக்களுக்கு அதாவது இருக்கிற அடுத்த மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதே நேரத்தில ஆசிரியர்கள் வியக்கிற அளவுக்கு இருப்பான். அதே நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு அவன் அவன் அவன நம்பி நம்ம அவன் கான்ஃபிடென்ட்டா எதனாலும் கேட்டு போலாம். இது என்னன்னா, ஒருத்தனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது தான். நீ ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிரலாம். ஆனா நான் என்னுடைய வளர்ச்சி மட்டுமே நீ பார்த்துட்டு இருப்பான் ஒருத்தன். இங்க ஒருத்தன் 4த் ரேங்க், 5த் ரேங்க் தான் இருப்பான். ஆனா அவன எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு இப்போ எப்பவுமே வந்து இந்த 4த் ரேங்க் பையனா தான் இருந்தது. இது தேவையில்லாம நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பையனா மாறணும் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு அஜெண்டா இவங்களே எடுத்துட்டாங்க. எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்ட் வரணும். எதையாவது ஒரு லிஸ்ட் இப்போ இவங்க போய் பேசுறவங்க திமுகல இருந்து நேஷனல் மீடியாஸ்லாம் போய் பேசுறவங்க, இந்த லிஸ்ட் வந்திருக்கு. இதுல நாங்க தான் ஃபர்ஸ்ட். இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட். அந்த லிஸ்ட்ல வந்து நாங்க என்ன ஃபர்ஸ்ட்? நீ சொல்றதுல உனக்கு பெருமை அப்படின்றதே இவங்க நம்பி மக்களையும் நம்ப வச்சுட்டாங்க. பட் ஆனா, இங்க நம்மளால சுயமா எந்த ஒரு பிரச்சனையும் யாரையும் சாராம நம்மளால நிக்க முடியுமா? நான் இப்ப கூட சொன்னேன். நீ கடன் வாங்கி ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகப் போற? உன் சக்திக்கு உட்பட்டு நீ என்ன அச்சீவ் பண்ற? அத நீ சொல்லு. அப்படின்னா அப்படித்தான் இவ்வளவு நாள் இருந்தது தமிழ்நாடு. அத கம்ப்ளீட்டா அந்த மொத்த ஒரு 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 எண்ணத்தையே மாத்தி இப்ப வேற மாரி ஆக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். எத நோக்கின்னு தெரியல. அதாவது ஒண்ணு என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போணும். இன்னொன்னு மத்திய அரசு எத கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற சிஎம் அவர் தான் நம்பர் 1 அவர் தான் வந்து எல்லாத்தையும் மக்கள காப்பாத்திட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பத்த உருவாக்கி அத மக்கள நம்ப வைக்கணும். இத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரிஜினல் தமிழ்நாடா இல்ல. அதாவது தமிழர்கள் வளர்த்த தமிழ்நாடா இல்ல. இது ஏதோ வந்து 4, 5 மார்க்கெட்டிங் கம்பெனி 4, 5 கார்ப்பரேட் இனிஷியேட்டிவ்ல அவனுங்களுடைய ஒரு ஒரு கண்ட்ரோல்ல நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஆமா. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லா விஷயங்களையும் பேசுற இடத்துல, புரிஞ்சுக்கிற இடத்துல தான் மக்களும் சரி, நாமளும் எல்லாருமே இருக்கோம் அப்டின்ட்டு சொல்லலாம். இதுக்கு மேல வர பிரச்சனைகளையாவது கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்டின்ற ஒரு விஷயம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள் நன்றி. சொன்னீங்க.